அப்ப ஒரு சில பேருக்கு விதி குடுப்பனை வந்து நல்லா இருக்கும். காதல் பண்ணக்கூடிய அமைப்புலாம் ரொம்ப நல்லா 5ஆம் பாவம் சூப்பரா இருக்கும், ஒற்றைப்படையா இருக்கும். ஆனா அதே நேரத்துல நடப்பு திசை புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும். 2, 8, 12 காமிக்கும். 2, 6, 12 காமிக்கும். இந்த மாதிரியான நபர்களுக்கு நிச்சயமாக காதல் அப்படிங்கிறது சக்சஸ் அப்படிங்கிறது நடக்காது சார். நிறைய வாக்குவாதங்கள், பொருளாதார பிரச்சனைகள் நிறைய வந்து வரும் அவங்களுக்கு ஆக்சுவலா. அதனால உங்க ஜாதகத்தை நம்ம வந்து கணிக்கிறோம். முதல்ல விதி குடுப்பனை என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். அதுக்கடுத்து நடப்பு தசாபுத்தியினுடைய வலிமை எவ்வாறு இருக்கு, இது வந்து தற்காலிக பிரச்சனையா அல்லது நிரந்தர பிரச்சனையா அல்லது அடுத்த புத்தி வரும்போது இதே பிரச்சனை வந்து தொடருமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும். வெறும் வந்து உங்க ஜாதகத்தை பார்த்து சார் 5ஆம் அதிபதி 7ல இருக்காரு சார், கண்டிப்பா உங்களுக்கு காதல் திருமணம் தான் அப்படின்னா நம்பிட்டே இருக்க வேண்டியதான் சார். ஆக்சுவலா அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் செயல்படாது. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்த பாவத்தை இயக்குது அப்படின்னு நிறைய இருக்கு. சும்மா வந்து 5ஆம் அதிபதி 7ல இருக்காரு காதல் திருமணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்பிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியம் வந்து கிடையாது. அப்ப ஒவ்வொரு ஜாதகம் அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்தது. எப்படி உங்க கைரேகை தனியா இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் எந்த பாவத்தை இயக்குது, விதி குடுப்பனை எவ்வாறு இருக்கு, மதி குடுப்பனை எப்படி இருக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அப்ப அதுக்குண்டான காரக கிரகம் எவ்வாறு இருக்கு, புதன் எவ்வாறு இருக்கு, சுக்கிரன் எவ்வாறு இருக்கு, உங்களுடைய லக்ன கொடுப்பனை எவ்வாறு, அது உங்க ஜாதகத்துக்கு மட்டும் கிடையாது, 2 பேருடைய ஜாதத்தையும் நம்ம வந்து வச்சு பார்க்கணும். ஏன்னா அதுதான் அந்த பொருத்தம் கொடுப்பனை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு சார். அதனால வந்து கண்மூடித்தனமா ஒரு சில விஷயத்த நீங்க நம்பாம உங்க ஜாதகத்தை தெளிவா நீங்க வந்து ஆராயணும். முதல்ல உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு ஒரு ஜோதிடர் வந்து தெளிவா சொல்லணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் எந்த அளவு, எந்த கிரகம் உங்களுக்கு பொருளாதார வலிமையை கொடுக்கும், இதெல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு அதுக்கடுத்துதான் உங்களுடைய கேள்வி என்ன, காதல் திருமணம் சம்பந்தமான நடக்குமா நடக்காதா, நடக்கும்னா எப்போ நடக்கும்,